வணக்கம் நண்பர்களே. பாகம் 2 அத்தியாயம் 54 இறுதியில சக்கரவர்த்தி மாமல்லர் அந்தப்புரத்துக்கு போக சொல்லிட்டு, அவர் அரண்மனை வாசல்ல ஆயத்தமா நின்ன குதிரை மேல ஏறிக்கிட்டு ராஜவிகாரத்தை நோக்கி போறத பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 55 தலைப்பு முற்றுகை தொடங்கியது. மறுநாள் சூரியோதயம் ஆகும் சமயத்துல கமலி தன்னுடைய வீட்டு திண்ணையில கவலை தோய்ந்த முகத்தோட உட்காந்துட்டு இருக்கா. இரவெல்லாம் கண் விழிச்சபடியாலும் கண்ணீரிட்டு அழுதபடியாலும் அவளுடைய கண்கள்லாம் வீங்கி காணப்படுது. கண்ணபிரானோட தகப்பனார் அவள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஆறுதல் மொழிகள் சொல்லி தேற்றி கொண்டு இருக்கு. முதல் நாள் சாயங்காலம் குமார சக்கரவர்த்தி திரும்பி வந்த செய்தி கிடைத்த உடனேவே கண்ணபிரானும் அவரோட திரும்பி வந்திருப்பான்னு கமலி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தான். புள்ளலூர் போரில் வெற்றி மலை சூடிய வீரரை வரவேற்க நகர மாந்தரெல்லாம் திரண்டு போன போது கண்ணபிரானின் தந்தையும் தாம் போய் கண்ணனை அழைத்து வருவதாக சொல்லிட்டு போனார். இரவு வெகு நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தபோது மாமல்லருடன் கண்ணன் வரவில்லைன்னு செய்தியை தெரிவிக்கிறார். காஞ்சி நகர்ல யாருமே அன்றிரவு தூங்கவில்லை. ஆதலால 3ஆம் ஜாமத்துல சக்கரவர்த்தியும் திரும்பி வந்துவிட்டதாக விவரம் கிடைக்குது. 4ஆம் ஜாமத்துல வாதாபி படைகள் கோட்டைக்கு சமீபத்துல வந்துவிட்ட செய்தி கிடைக்குது. அதனால கோட்டை வாசல்கள் அடைக்கப்பட்டு பாலங்கள் தகர்க்கப்படும் செய்தியும் கிடைக்குது. ஆகவே இனிமேல் கண்ணபிரான் கோட்டைக்குள்ள வந்து சேர்வதற்கு இடமே இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. அதனாலதான் கமலி துயர கடல்ல ஆழ்ந்திருக்க கண்ணனுடைய தந்தை அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். அந்த சமயத்துல திடீர்னு சாட்சாத் கண்ணனே வீட்டு வாசல்ல வந்து நின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கமலி சற்று எழுந்து கண்ணா அப்படின்னு அலறி கொண்டு ஓடி போய் அவனை தழுவி கொள்ள நினைச்சவ கண்ணனுக்கு பின்னாடி சக்கரவர்த்தி பெருமான் குதிரையில வர்றதை பார்த்துட்டு வெக்கம் திகைப்பு அடைஞ்சு அப்படி நிக்கிறான். கமலி, கண்ணனை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். இனிமேல் அவனை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சக்கரவர்த்தி புன்னகையோட சொல்றாரு. பிறகு உன்னுடைய சௌக்கியத்தை பற்றி சிவகாமி ரொம்ப விசாரித்தலம்மா. உனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் உடனே சொல்லி அனுப்பும்படி கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி குதிரை செலுத்திக்கிட்டே போயிடுறாரு. சக்கரவர்த்தியோட பேச்சினால வெக்கமடைஞ்ச கமலி கண்ணபிரான கடைக்கனால் பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போறான். கண்ணபிரான் தந்தைக்கு முகமன் சொல்லிட்டு கமலி தொடர்ந்து உள்ள போறான். இது என்ன கமலி, நான் வந்ததில் உனக்கு சந்தோஷமே இல்லையா? என்னை திரும்பி கூட பாராமல் உள்ளே வந்து விட்டாயே, ஒருவேளை கண் தெரியவில்லையா அப்படின்னு கண்ணபிரான் கேட்க கமலி அதுக்கு ஆமாம், கண் தெரியவில்லைதான், இரவெல்லாம் அழுது அழுது கண் வீங்கி போய்விட்டது அப்படின்னு சொல்றான். ஐயோ, ஏன் அழுதாய் அப்படின்னு சொல்லி கொண்டு கண்ணபிரான் அருகில் நெருங்க கமலி அவனுடைய கையை உதறிட்டு இந்த அருமையெல்லாம் நேற்று எங்கே போய்விட்டது? நேற்றிரவு ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்கிறான். நேற்றிரவு ஏன் வரவில்லையா? எனக்கும் உனக்கும் மத்தியில ஒரு பெரிய அகழியோ அதுல முதலைகளும் ஒரு பெரிய மதில் சோறு இருந்தபடியானத்தான் வரல அப்படிங்கிறான் கண்ணன். அப்படியா, நீ இரவெல்லாம் கோட்டைக்கு வெளியிலே இருந்தாய்? கமலி, நான் என்னத்தை சொல்ல? நான் பிறந்த கதையை சொல்லவா, வளர்ந்த கதையை சொல்லவா, புள்ளலூர் போர்க்களத்துக்கு போன கதையை சொல்லவா, வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திண்டாடியதை சொல்லவா, மாமல்லர் ஏற வேண்டிய ரதத்தில் புத்த பிக்ஷுவை ஏற்றி கொண்டு வந்ததை சொல்லவா, கோட்டைக்கு வெளியே ராத்திரியெல்லாம் அலைந்து திரிந்ததை சொல்லவா அப்படின்னு சொல்றான் கண்ணன். பிறகு தான் காஞ்சியிலிருந்து கிளம்புனதிலிருந்து நடந்த அதிசய சம்பவங்கள் எல்லாம் விவரமா சொல்றான். வராக நதிக்கரையில புத்த பிக்ஷுவை ரதத்தில் ஏற்றிட்டு புறப்பட்ட பிறகு நடந்த சம்பவங்களை பத்தி கண்ணபிரான் தெளிவா சொல்றான். குதிரைகளை கண்ணபிரான் எவ்வளவு வேகமா செலுத்திக்கிட்டு வந்த போதிலும் புத்த பிக்ஷுக்கு அந்த வேகம் பத்தவே இல்லை. மேலும் மேலும் வேகமா செலுத்துன்னு ஒரு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்காரு. வழியில் 2 இடத்துல குதிரைகளை மாற்றிக்கொண்டு அஸ்தமித்து ஒரு நாழிகைக்கு பிறகுதான் காஞ்சிக்கோட்டையின் தெற்கு வாசல வந்து அடைஞ்சாங்க. பிறகு புத்த பிக்ஷு சொன்னபடி அகழி ஓரமான சாலையின் வழியாக கண்ணபிரான் ரதத்தை செலுத்திக்கிட்டே போறான். கொஞ்ச தூரம் போனதும் பிக்ஷு ரதத்துல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள நுழைஞ்சு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அகழியில படகு செல்லும் சத்தம் கேட்கவே கண்ணபிரான் அந்த திசையில கூர்ந்து பார்க்கறான். அப்பதான் கீழ்வானத்துல சந்திரன் உதயமாயிருக்கிறது. நீண்டு பரந்த மர நிழல்களுக்கு மத்தியில ஆங்காங்கே ஊடுருவி வந்த நிலா கிரணங்களின் சஞ்சல ஒளியில அகழியில ஒரு படகு போவதும் அதுல 2 பிக்ஷுகள் உட்கார்ந்துட்டு இருப்பதும் கண்ணபிரானுக்கு தெரியுது. படகு அக்கரைக்கு சென்றதும் இருவரும் இறங்குறாங்க. கோட்டை மதிலின் ஓரமா போறாங்க. திடீர்னு இருவரும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. கண்ணபிரான் நெடுநேரம் வரை அங்கேயே காத்திருக்கான். என்ன செய்யறதுன்னு அவனுக்கே புரியல. அவர்கள் எப்படி மறைந்திருப்பாங்க மூளையை தீவிரமா யோசனை செஞ்சும் பார்க்கறான்.
ஒருவேளை கோட்டை சுவர்ல ரகசிய வழி இருக்குமோ அப்படின்னு எண்ணம் வேற தோன்றுது. அங்கேயே இருக்க சொல்லி இருக்கிறதால எப்படியும் திரும்பி வருவாரு, அப்போது ரகசிய கதவை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு கோட்டை சுவரல்ல அவங்க மறைஞ்ச இடத்துல கண்ணு வச்ச கண்ணு வாங்காம உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படியோ அவனை அறியாமல தூக்கம் வந்து கண்ணை இருந்து போயிடறான். திடீர்னு அவன் கண் விழிச்ச போது தூரத்திலே கடல் குமிரி புரண்டு எழுந்து வர்றது போல பயங்கரமான சத்தம் கேக்குது. இன்னொரு சமயம் ஏரி உடைத்து கொண்டு வெள்ளம் வந்த சப்தத்தை அவன் கேட்டிருக்கிறபடியால மிக்க பயம் அடைந்தோன்னா பரபரப்போட ஒரு மரத்து மேல ஏறி சப்தம் அந்த திசையை நோக்கி பார்க்கறான். வெகு தூரத்துல வெண்ணிலாவின் ஒளியில யானைகளும் குதிரைகளும் குடைகளும் கொடிகளும் வேல்களும் வாள்களுமாக திரண்டு வர சேனா சமுத்திரத்தை பார்க்கறான். வாதாபி சைன்யம் தான் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். எப்படியாவது கோட்டைக்குள் புகுந்து விட வேணும்னு தீர்மானம் செஞ்சுக்கிட்டு ரதத்தை அவசரமா செலுத்திட்டு தெற்கு கோட்டை வாசலுக்கு போறான். கண்ணபிரான் சத்தம் போட்டு கோட்டை காவலாளர்களை அழைச்சும் ஒரு பலனும் இல்லை. சற்று நேரம் அங்கேயே தயங்கி நின்ற பிறகு ஒரு யோசனை தோணுது. புத்த பிக்ஷுக்கள் புகுந்த ரகசிய வழி ஒரு வேலை தேடினால் கிடைக்கும், அதன் வழியா கோட்டைக்குள்ள போயிடலாம் ஆசையோட திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து சேர்றான். அகழியை எப்படி கடப்பதுன்னு ஒரு கேள்வி. நீந்தி போலான்னு நினைச்சா அகழியில நூற்றுக்கணக்கான முதல்கள் இருப்பது நினைவுக்கு வந்து கதி கலங்குது. இதற்குள்ளாக படைகள் வரும் முழக்கம் வேற இன்னும் கிட்ட கேக்குது. முதலைகளுக்கு இரையானாலும் ஆகலாம், எதிரிகளிடம் சிக்கவே கூடாதுன்னு எண்ணி கண்ணபிரான் அகழியில இறங்க தீர்மானிக்கிறப்ப திடீர்னு கோட்டை மதிலின் எதிரில ஒரு கதவு திறந்து துவாரம் தென்படுது. அதுக்குள்ள இருந்து இளம் புத்த பிக்ஷு ஓடி வருவது தெரியுது. கண்ணபிரான் சட்டுன்னு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிக்கிறான். இளம் பிக்ஷு படையில் ஏறுவதையும் இக்கரைக்கு அதை செலுத்திக்கிட்டு வரதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது கண்ணபிரானுடைய மூளை தீவிரமா வேலை செய்யுது. இளம் பிக்ஷு கரையில் இறங்கின உடனே படகை தண்ணியில கவிழ்க்க போவதை பார்த்ததும் கண்ணன் பாஞ்சு வந்து அதை தடுத்து இளம் பிக்ஷையை தூக்கி படகுல போட்டுட்டு தானும் ஏறிகிறான். மெதுவா படகை அந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். சுவரையில திறக்கப்பட்ட துவாரம் அப்படியேதான் இருந்துச்சு. இளம் பிக்ஷுவை அந்த துவாரத்துக்குள்ள தள்ளிட்டு தானும் உள்ள புகுந்துடுறான். அகழி கப்பால அவன் நிறுத்திட்டு வந்த ரதத்தின் ஞாபகம் வருது. அந்த நினைவுனால அவன் வெளியே வர பார்க்கும்போது மிகவும் உறுதி வாய்ந்த வஜ்ர கை ஒன்று தன்னை பிடிச்சு உள்ளே தள்ளுறத உணர்றான். அந்த கை மகேந்திர பல்லவருடைய வைரம் பாய்ந்த கைதான்னு உணர்ந்ததும் கண்ணனுடைய ஆச்சரிய அளவு கடந்து போயிடுது. அப்போ சக்கரவர்த்தி, கண்ணா, இந்த கள்ள பிக்ஷு பல்லவ ராஜ்யத்தில் இருந்த வாதாபியின் கடைசி ஒற்றன். இவன் தப்பி போகாதபடி தடுத்ததால் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நீ ஒரு மகத்தான சேவை செய்திருக்கிறாய். வா போகலாம், கமலி உனக்காக கவலையோடு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரகசிய வாசலுக்குள்ள தாமும் நுழைஞ்சு ரகசிய கதவு உள்ளிருந்தபடியே சாத்திடுறான். அவர்கள் புகுந்த இடம் காஞ்சி மாநகரோட பிரசித்தமான ராஜவிகாரம்னு விரைவில் கண்ணனுக்கு தெரிய வருது. மேற்கண்ட வரலாற்றை எல்லாம் சொல்லிட்டு கண்ணபிரான், கமலி, ஏதோ உன்னுடைய மாங்கல்ய பலத்தினால்தான் நேற்றிரவு நான் பகைவர்களிடம் சிக்காமலும் முதலைகளுக்கு இரையாகாமலும் பிழைச்சு வந்தேன். நான் பிழைத்து வந்தது உண்மைதானா? எனக்கு இன்னமும் ரொம்ப சந்தேகமா இருக்கிறது. உன்னுடைய 2 தளிர் போன்ற கைகள்னாலும் என்னை கட்டி கொண்டு பார்த்து நான் உண்மையை உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். முடியாது கண்ணா, முடியவே முடியாது. உன்னை நான் கட்டி கொண்டால் சின்ன கண்ணனுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் பொதிந்த புன்னகை புரிகிறார் கமலி. பாகம் 2 முற்று பெறுகிறது. பாகம் 3 மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நான் கதை சொல்லும் விதம் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.